Hello Optums, welcome to Optos Tailline YouTube channel. நேற்று நம்ம வீடியோவில் ஆப்டிக் டிஸ்கோட எவால்வேஷன் போட்டுட்ருந்தோம். அதோட செகண்ட் பார்ட் தான் இது. அண்ட் ஃபர்ஸ்ட் நேற்று வந்து நம்ம ஒரு குவிஸ் கேட்டிருந்தோம் கொஷின். அதை முடிச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்குள்ள கிளாஸ் போயிடலாம். ஓகே, ஸோ நேற்று கேட்ட கொஷின் இதுதான். விச் இஸ் லார்ஜர் அண்ட் வாட் ஆர் த கப் டிஸ்க் ரேஷியோஸ்? இந்த பேஷண்ட்டை நம்ம நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு ரெஃபர் பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், முதல் லெஃப்ட்டு பாருங்கள், கப்பு வந்து எவ்வளோ குட்டியாக நடுவில் இருக்குது பாருங்கள். ஸோ ரைட் பாருங்கள் லிட்டில் பிட் ஹையர் வென் கம்பேரிங் வித் லெஃப்ட், அப்படி தானே? ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு 0.3ன்னு சொல்லலாமா, இதை வந்து ஒரு 0.5ன்னு சொல்லலாமா? ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு டிஃபரன்ஸ் வந்து ஒரு 0.2 டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால we have to refer the patient for the next glaucomatous investigation. ஓகே, ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஸோ ரைட் ஐ வந்து நமக்கு 0.5, லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0.3. ஸோ டிஃபரன்ஸ் வில் பி 0.2 இருக்கிறதுனால we have to refer the patient. சரி, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து 5 Cஸில் வந்து தேர்ட் சி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் 2 சி என்னது? ஃபஸ்ட்டு வந்து கப் டிஸ்க் ரேஷியோ மெஷர் பண்ணுறது, அண்ட் செகண்ட் வந்து கம்பேர் பண்ணுறது, தேர்ட் வந்து கலர். ஓகே, ஸோ இந்த கலர் பார்க்க போகிறோம் பாருங்கள். த ரிம் ஆஃப் த ஆப்டிக் டிஸ்க் இஸ் அ பிங்க் இன் நார்மல் கலர். நார்மல் பர்சனுக்கு வந்து எப்படி இருக்கும்? ஒரு பிங்க் கலரில் இருக்கும். ஸோ அந்த கலர் வந்து நம்ம அந்த கலரையுமே நம்ம போத் ஐஸையுமே டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கணும். ரைட் ஐ பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த ரைட் ஐ உங்களுக்கு பேல் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் லெஃப்ட் ஐ வச்சு கம்பேர் பண்ணணும். அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் பேல் டிஸ்க் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இமேஜில் பாருங்கள், ரைட்டை பாருங்கள் இவ்வளோ பிங்காக இருக்குது பாருங்கள், லெஃப்ட்டில் பாருங்கள் லிட்டில் பிட் பேலாக இருக்குதா? ஸோ இதுதான் பேல் ஐ ஆப்டிக் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கான்டோர் இஸ் நத்திங் பட் தட்ஸ் அ நாச்சிங். ஸோ நமக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி ஒரு கப் வந்து எப்படி இருக்கும்? ஒரு ரவுண்டாக ரெகுலர் ஷேப்பில் இருக்கும், இர்ரெகுலராக இருக்காது. ஸோ இந்த தின்னிங் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, இல்லைனா சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியரில் வந்துடுச்சுன்னா அந்த ஆப்டிக் கப்பு வந்து என்லார்ஜ் ஆகும். அப்படி ஆப்டிக் கப் என்லார்ஜ் ஆகும்போது என்ன ஆகும்னா இர்ரெகுலர் ஃபார்மேஷனில் இந்த ஒயிட் கலரில் லைட் கலரில் இருக்கல உள்ள அது இர்ரெகுலர் ஃபார்மில் வரும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நாச்சிங்னு சொல்லுவோம். இந்த செகண்டில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாருங்கள் ரவுண்டாக கிளியராக தெரியுதா? செகண்ட் பாருங்கள், நான் இது எப்படி இருக்குன்னு வரைஞ்சிக்கேன். இப்படி ஒரு கப்பு இப்படி இருக்குதுன்னா அந்த உள்ளே இருக்கிற கப் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இர்ரெகுலர் ஃபார்மில் இருக்குதுல்ல. இதில் இன்ஃபீரியரில் தான் வந்து பேஷண்ட்டுக்கு நாட்சிங் இருக்குது. இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்? நாட்சிங்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கன்சர்ன், ஏதாவது சீரியஸ் சிஸ்டமிக் டிசீஸ் ஏதாவது பேஷண்ட்டுக்கு இருக்குதான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்டிக் டிஸ்கில் வந்து ஏதாவது ஹெமரேஜஸ். ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள் நார்மல் ஆப்டிக் டிஸ்க்கு, செகண்ட் பாருங்கள் நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹெமரேஜஸ் இருக்கா, தேர்டு வந்துங்க பாருங்கள் பிளர்ரி டிஸ்க் மார்ஜின். இது வந்து என்னது? பாப்பிலியோடிமா. ஸோ நெக்ஸ்ட் இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. 5C பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் கப் டிஸ்க் ரேஷியோ வந்து வேர்ட்டிக்கலாக மெஷர் பண்ணணும். செகண்ட் we have to compare the both eyes. அந்த நமக்கு வந்து மெஷர் பண்ணதை வந்து போத் ஐ கம்பேர் பண்ணணும். ஏன்னா 0.2 வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் இருந்ததுனா தான் அது குளோக்கோமாவாக இருக்கிறதுக்கு அதுக்கே சான்ஸ் இருக்குது. ஸோ we have to compare with both eyes. அண்ட் மூணாவது என்னது? கலர் பார்க்கணும். கலர் வந்து ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு, நல்லா பிங்கிஷ் கலரில் இருக்குதா இல்லை பேலாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த பேரை நம்ம என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணி பார்க்கணும். அண்ட் தேர்டு வந்து கன்சர்ன், ஏதாவது கன்சர்னில் வந்து நாட்சிங் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். சுப்பீரியர் இல்லைனா இன்ஃபீரியரில் ஏதாவது நாட்சிங் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். அண்ட் ஃபோர்த்து வந்து ஏதாவது கன்சர்ன், ஃபோர்த்து வந்து கான்டோர், ஃபிஃப்த்து வந்து கன்சர்ன், ஏதாவது சிஸ்டமிக் டிசீஸ் ஏதாவது லைக் ஹெமரேஜஸ் இல்லைனா வந்து பாப்பிலியோடிமா, ஏதாவது பிளட் டிஸ்க் மார்ஜின்ஸ் ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ இன்னைக்கு குவிஸஸ் போயிடலாம். ஜஸ்ட் ஒரு குட்டி குவிஸ் மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த 2 இமேஜ் நீங்கள் இப்போ ஒரு ஃபண்டஸ் பார்க்குறீங்க, 2 ஆப்டிக் டிஸ்க்கை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்படிலாம் ஃபஸ்ட்டு பார்க்கணும்? கேன் யூ எக்ஸாமின் த ஆப்டிக் நர்வ் ஆஃப் த ரைட் ஐ லெஃப்ட் ஐ பிலோ யூசிங் த 5C. இந்த 5C மெக்கானிசம் 5C சிஸ்டமில் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து கப் டிஸ்க் ரேஷியோ மெஷர் பண்ணுங்கள். ஸோ ரைட் ஐ அண்ட் லெஃப்ட் ஐ உள்ளே இருக்கிறத பார்த்துறீங்களா? ஸோ இதை 0.3ன்னு சொல்லலாமா? இதையும் 0.3ன்னு சொல்லலாமா? ஸோ போத் ஐ 0.3. ஸோ கம்பேர் பண்ணி பாருங்கள். போத் ஐ 0.3 இருக்கிறதுனால நமக்கு வந்து ஏசிமெட்ரிக்கலாக தான் இருக்குது, சிமெட்ரிக்கலாக தான் இருக்குது, ஏசிமெட்ரிக்கலாக இல்லை. ஸோ இந்த பேஷண்ட்டை நம்ம ரெஃபர் பண்ண வேண்டாம். கலரும் நமக்கு நார்மலி பிங்காக தான் இருக்குது. ஸோ ரெஃபர் பண்ண நமக்கு வந்து பேல் டிஸ்க்குன்னு சொல்ல தேவையில்லை. அண்ட் கன்சர்ன்ஸில் பாருங்கள், எதுவும் வந்து ஹெமரேஜஸ் அண்ட் டிஸ்க் மார்ஜின்ஸ் பிளராக இருக்குதா? இல்லை. அண்ட் கான்டோர் பாருங்கள், ஏதாவது நாட்சிங் ஏதாவது இருக்குதா? இல்லை. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நார்மல் இந்த குளோக்கோமேட்டஸ் கப்பிங் அந்த மாதிரி எதுவும் ஆப்டிக் டிஸ்கில் எனி பேத்தாலஜிஸ் எதுவும் இல்லை. ஓகே,
ஸோ அதான் எழுதியிருக்கேன் பாருங்கள். The cup to the disc ratio in the right eye is 0.3 and the left eye is also 0.3. The two optic nerve in the same cup disc ratio, there is no asymmetrical. The color of both optic nerve is pink in color, so it's healthy. And there is no blurring of optic disc margin and no bleed, and there is no any localized thinning or notching. Okay, next இது பாருங்க. Yes, cupping is little bit லார்ஜர். ஆனால் வந்து இதில் பாருங்கள், ரைட்லேயும் வந்து நமக்கு வந்து இந்த சுப்பீரியரில் வந்து இந்த கேப் பாருங்கள், இது இன்ஃபீரியர்லையும் கேப் பாருங்கள், இது ஈக்குவலாக இருக்குதுல்ல. ஸோ ஈக்குவலாக இருக்குதுன்னா எதுவும் நாட்சிங் எதுவும் இல்லை. ஸோ நாட்சிங் எதுவும் இல்லாமல் கப்பிங் மட்டும் இருக்குது, 0.6 கப்பிங் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதரை கம்பேர் பண்ணோம், அதரை வந்து ஏதாவது 0.2 டிஃப்ரென்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா மேபி வந்து இது குளோக்கோமேட்டஸாக இருக்கலாம். ஸோ நமக்கு 1 பிக்சர் மட்டும்தான் இருக்குது. 1 பிக்சர் இருக்கிறனால இது வந்து ஒரு 0.6 கப்பிங். ஸோ யூ ஹேவ் டு ரெஃபர் த பேஷண்ட். ஸோ இது பார்த்தோம் நம்ம 0.6 கப்பிங். புரியுதுல உங்களுக்கு? கொஞ்சம் இப்போ புரியுதுல? ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்கள். எஸ், கப்பிங் இஸ் 0.6 அகைன். ஸோ இதில் பாருங்கள், தெர் இஸ் அன் ஹெமரேஜ் இருக்குதா? ஸோ இதை என்ன சொல்லுவோம்? ஹெமரேஜ்னு சொல்லுவோமா? ஸோ இந்த ஹெமரேஜஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சிஆர்விஓ, பிஆர்விஓ, இல்லைனா வந்து டாப்டிக் ரெட்டோபதி அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்குலாம் இந்த மாதிரி ஆப்டிக் டிஸ்கில் வந்து ஹெமரேஜஸ் இருக்கும். ஸோ இந்த ஹெமரேஜஸையும் நம்ம ரூல் அவுட் பண்ண கற்றுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் சொன்ன மாதிரில ஆப்டிக் நர்வ் ப்ளீடிங், ஹெமரேஜ். ஸோ இங்கே பாருங்கள், ரைட் வந்து நமக்கு வந்து 0.3 கப்பிங் அண்ட் லெஃப்ட் லெவலில் 0.7 கப்பிங். 0.3 ஓகே 0.7. ஸோ இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 0.4 இருக்குது. இதில் நாட்சிங் ஏதாவது இருக்குதா? ஸோ நாட்சிங் அந்தளவு நம்ம பார்க்க முடியல. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா மேபி இட்ஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி இட்ஸ் குளோக்கமாக தான் இருக்கணும். ஏன்னா 0.2 இருந்தாலே நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தாலே குளோக்கமாக இருக்கலாம். 0.4 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஓசிடி டிஸ்கார்னஃபல் நமக்கு ஹெச்எஃப்ஏ எடுக்கும்போது நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ சொன்ன மாதிரியே 0.3 கப்பிங், 0.7 கப்பிங், டிஃப்ரென்ஸ் வந்து 0.4 பிட்வீன் த கப் டிஸ்க் ரேஷியோ ஆஃப் போத் ஆப்டிக் நர்வ். ஸோ வந்து நமக்கு வந்து வி ஹேவ் டு ரெஃபர் த பேஷண்ட் ஃபார் த நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் பாருங்கள். இந்த இமேஜில் எஸ் 0.6 கப்பிங் இருக்குது. அண்ட் இதில் பாருங்கள் ஹெமரேஜஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஹெமரேஜ் இருக்குதா? ஸோ ஹெமரேஜஸ் 0.6 கப்பிங் ஆல்சோ இருக்குது அண்ட் ஹெமரேஜஸ் இஸ் ஆல்சோ இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், ஆப்டிக் டிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது, 0.7 கப்பிங். அண்ட் ஹியர் இதில் பாருங்கள், நமக்கு சுப்பீரியரை சுப்பீரியரில் உள்ள கேப் பாருங்கள், இன்ஃபீரியரில் பாருங்கள் கேப்பே இல்லை. இதான் என்ன சொல்லுவோம்? நாட்சிங்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து ஒரு 0.665 கப்பிங் வித் இன்ஃபீரியர் நாட்சிங். இதில் பாருங்கள், ஸோ இது ஆல்மோஸ்ட் டோட்டல் கப்பிங் 0.8 கப்பிங். ஸோ பைப்போலார் நாட்சிங்னு சொல்லுவோம். இதை வந்து சுப்பீரியர்லேயும் நமக்கு வந்து நாட்சிங் இருக்குது, இன்ஃபீரியர்லேயும் நாட்சிங் இருக்குது. ஸோ இதை என்ன சொல்லுவோம்னா பைப்போலார் நாட்சிங்னு சொல்லுவோம். ஸோ இதில் பாருங்கள், டிஸ்க் மார்ஜின் வில் பி பேல், டிஸ்க் மார்ஜின் இஸ் பி பிளர்டு. அப்போ வந்து டிஸ்க் எடிமா. ஸோ இது ஒரு ஏஓஎன் பேஷண்ட்டு. ஸோ இதில் பாருங்கள், இது வந்து 0.3, ஆல்மோஸ்ட் 0.7, 0.75 டோட்டல் கப்பிங். இதில் வந்து ஷிஃப்டிங் இருக்குது பாருங்கள், பிளட் வெசல்ஸ் வந்து ஷிஃப்டிங் ஆகிருக்கு பாருங்கள். பிளட் வெசல்ஸ் வந்து எதனால் ஷிஃப்ட் ஆகும்னா, நமக்கு வந்து தின்னிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா பிளட் வெசல்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இது வந்து 0.7. ஸோ இது வந்து கண்டிப்பாக குளோக்கமாக தான் இருக்கும், ஏன்னா அது வந்து டோட்டல் கப்பிங் மாதிரி இருக்குது. ஸோ சுப்பீரியர்லேயும் நாட்சிங் இருக்குது, இன்ஃபீரியர்லேயும் நாட்சிங் இருக்குது. தேங்க்யூ கைஸ். நம்ம வந்து இதோட ஆப்டிக் டிஸ்க் எவால்வேஷனோட செக்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட் செக்ஷனை வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அண்ட் நீங்கள் நாளையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க, நிறைய கேசஸ் பார்க்க ஆரம்பிங்க. அப்படி கேஸ் பார்க்க முடியலனாலும் கூகுளில் வந்து இமேஜஸ் நிறைய இருக்குது, இமேஜஸ் பார்த்து அந்த டிஸ்கை பார்த்து ரூல் அவுட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.